தமிழ் சினிமா உலகில் பல நடிகர்கள் நல்ல உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள். குறிப்பாக திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு அஜித் அவர்கள், சூர்யா அவர்கள், ஒரு காமெடி நடிகர் கூட ஒருத்தர் உண்டு, விவேக்கோட ஃப்ரெண்டு மயில்சாமி. இப்படி இப்போ இது நமக்கு தெரியாத பல நடிகர்கள் இருக்கார்கள். முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உதவும், தேவையானவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை உண்டு. இதே போல் அந்த காலத்திலும் நிறைய நல்ல நடிகர்கள், உதவி செய்தே வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. சரி, ஏதாவது ஓரளவு கையில் பணம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். கஷ்ட காலத்தில் கூட தன் கையில் இருந்ததை உதவி செய்த சில நடிகர்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக ஒரு காமெடி நடிகர், அந்த காலத்தில் நகைச்சுவையில் ஃபேமஸான ஒரு ஆள், பல திறமை பெற்றவர். அவரை கலைவாணர் என்று சொல்வார்கள். அவர்தான் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். நம்ம விவேக் கூட அந்த நகைச்சுவையோடு நல்ல கருத்துக்களையும் கலந்து கலைவாணர் என்எஸ்கே சொன்னது போலே சொல்வதால் தான் அவருக்கு சின்ன கலைஞர் என்று பெயர் வந்தது. அப்படிப்பட்ட அந்த என்எஸ்கே அவர்கள் வாரி வழங்கினார்கள். அவர் சம்பாதிக்கும் காலங்களில் யார் என்ன கேட்டாலும் கொடுத்து மகிழ்ந்தார்கள். ஒரு வழக்கில் லட்சுமிகாந்தன் என்று நினைக்கிறேன், ஒரு கொலை வழக்கில் இவர் என்எஸ்கே, அந்த காலத்தில் ஃபேமஸான ஒரு நடிகர்கள் எல்லாம் உண்டு. அவர்கள் எல்லாம் மாட்டி அந்த கேஸில் பெரிய பிரச்சனை இருந்தது. அப்புறம் அந்த கேஸில் மாட்டி வெளியே வந்தார்கள். அதற்கு பின்பு அப்படி அவர்களுக்கு வாய்ப்பும் குறைந்தன, வருமானமும் குறைந்தது. இந்த சூழ்நிலையில் கூட தன்னிடம் பணம் இல்லாத நேரத்தில் கூட இந்த என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன் கையில் இருப்பதை எது கிடைத்தாலும் எடுத்து கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் உள்ளவர்கள். அதையும் கூட அவர் நகைச்சுவையாக சொல்லி கொண்டிருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் அதில் கோவப்படவே மாட்டார்கள். மிகவும் நல்ல ஒரு நடிகர் மட்டும் இல்லை, நகைச்சுவையாளர் கூட. ஒரு முறை இப்போ பிற்காலத்தில் அவர் நிறைய கடன் வாங்க வேண்டியதாகி போச்சு வறுமையில் இருந்ததினால். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கோர்ட்டிலிருந்து ஒரு ஜப்தி ஆர்டர் இருந்தது. அதாவது அவர்கள் கொண்டு கொடுத்தவர்கள் கூட அந்த சொல்வார்கள், அமினா கூட கண்ணீர் வடித்தாராம். அவரே அவரிடம் உதவி பெற்றவர். அப்போ அவர்கள், ஐயா உங்கள் காரை ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட்டிலிருந்து ஆர்டர் வந்துகிறது என்றார். உடனே அவர் கலைவாணர்கள் எவ்வளவுக்கு ஜப்திக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றார். 4 லட்சம் நீங்கள் வாங்கிய கடனுக்காக உங்கள் காரை ஜப்தி பண்ணுகிறோம் என்று சொல்ல, கலைவாணர் சிரித்துக்கொண்டே, அடியே மதுரம் ஓடிவா அப்படின்னு அந்த அம்மா என்னங்க அப்படிங்கும்போது, நீ இந்த கார் என்னமோ 2 லட்சத்துக்கு மேலே போகாதுன்னு சொன்னிய, இப்போ 4 லட்சத்துக்கு மதிப்புக்கு அந்த காரை ஜப்தி பண்ண போகிறாங்க பற்றியா, 2 லட்சத்துக்கும் போகாத காரை 4 லட்சம் போகின்றது என்று அதை கூட நகைச்சுவையாக சொன்ன ஒரு அற்புதமான கலைஞர். எந்த சூழ்நிலையும் கொடுத்து உதவுவர். நன்றி, வணக்கம்.